சிவகங்கை அருகே குடித்தண்ணீர் கால்வாயில் வீசப்பட்ட நூற்றுக்கணக்கான இறந்த கோழிகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக நாட்டாக்குடி கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, இந்த சுகாதார சீர்கேடுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் ரனேஷ். சிவகங்கை அருகே நாட்டாக்குடி கிராமம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வரத்து கால்வாயில இறந்த கோழிகளை கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட கோழிகளை வரத்து கால்வாயில கொட்டி சென்ற மர்ம நபர்களால் அந்த கிராமத்திற்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு இருக்கு. அதாவது சிவகங்கை அருகே நாட்டாக்குடி கிராமம். இந்த கிராமத்துல சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சு வந்தாங்க. கடந்த காலங்களில் தண்ணீர் பிரச்சனையால 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியூர்களில் தஞ்சம் புகுந்துட்டாங்க. தற்போது பாத்தீங்கன்னாக்கா நேற்று இரவு யாரோ ஒரு மர்ம நபர்கள் இறந்த கோழிகளை வரத்து கால்வாய் அந்த ஊருக்கு கம்மாய்களுக்கு குளிக்கிறதுக்கு, குடிப்பதற்கு, மாடுகள் தண்ணீர் அருந்துவதற்கு அனைத்துமே அந்த கம்மாய்களை தான் பயன்படுத்தக்கூடியது. அது வரக்கூடிய அந்த வரத்து கால்வாயில கோழியை இறந்த கோழிகளை கொட்டினால அது புழு பிடிச்சு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. அந்த கிராம மக்கள் பாத்தீங்கன்னா இதனால அந்த கிராமத்துல ஒரு சிலர் வெளியூர்ல வீடு இருக்கவங்க உறவினர் வீடுகளில் போய் தங்கி இருக்கிறாங்க. மற்றவர்கள் போக்கு இடம் இல்லாம அங்கே இருக்காங்க. இதனால இந்த மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தற்போது தெரிவிச்சிருக்காங்க. வரணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.